டிவோர்ஸ் ராசி பலன். டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு ராசி பலன், ராசி எப்படி இருக்கு, அதனோட பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஜென்ரலா ராசி பலன்னா என்ன, நட்சத்திரங்கள்லாம் என்ன, லக்னம்னா என்ன, கிரக நிலைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டா இனி வர நாட்கள் ஒவ்வொரு நாட்களையும் உங்களோட ராசி பலனை நீங்க தெளிவா பார்த்துக்கலாம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு மென்னாவோ ஒரு உமனாவோ இருந்தீங்கன்னா உங்க லைஃப் மாற்றக்கூடிய மிக மோஸ்ட் பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ரெகுலரா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பொதுவா ஒரு குழந்தை பிறந்தாலும் அது பிறப்பு முதல் இறப்பு வரை ஜாதகம்னு ஒன்று பார்த்தாங்கன்னா 4 டைப் தான் பார்ப்பாங்க. ஒன்று ராசி பலன், 2வது நட்சத்திர பலன், 3வது லக்னம், கிரக நிலை. இதை வச்சு தான் ஒருத்தர் ஜாதகமும் அமைப்பாங்க. இதை 4ம் எதை அடிப்படையாக கொண்டிருக்குன்னா பிறந்த தேதியும் பிறந்த நேரத்தையும் வைத்து தான் இது கணிக்கிறாங்க. இது ஒரு விதமான சயின்ஸ். இந்த அறிவியல் மிக நுட்பமானது, ஆழமானது. இப்ப பொதுவா ராசி பலன் அப்படின்னா, ராசினா சந்திரன் இருக்கும் இடத்தை குறிக்கிறதுக்கு பேர் ராசி. பலன்றது அந்த சந்திரன் கொடுக்கக்கூடிய பலன், அது விளைவுகள், நன்மை தீமை, இதை பொறுத்து தான் பலனை கொடுக்கும். அதுதான் ராசி பலன். 2வது நட்சத்திரம். நட்சத்திரம்ன்றது 27 இருக்கு. அதுல அந்த நட்சத்திரங்கள்ல சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு, அந்த நட்சத்திரம் எவ்வளவு பிரகாசமா இருக்கு, அதனோட பலன். இதுதான் நட்சத்திர பலன். அடுத்தது லக்னம். லக்னம்ன்றது பிறந்த நேரத்துல எந்த திசையில, கிழக்கு திசையில எந்த ராசி உதயமாகுதோ அந்த ராசி தான் உங்க லக்னமா மாறும். அடுத்து கிரக நிலை. கிரக நிலைகள் அந்த கிரகம்ன்றது ராசியை குறிக்குது, அதனோட பாவத்தை குறிக்குது. நிலைன்றது எந்த இடத்துல எந்த நிலையில குறிக்குது, 1ஆம் பாவமா, 4ஆம் பாவமா, 7ஆம் பாவமா, 8ஆம் பாவமா, அந்த பாவத்தை குறிக்குது. இதுதான் கிரக நிலை. அதே மாதிரி ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் கிரக நிலைக்கும் 3க்குமே தொடர்பு இருக்கு. எப்படி உடல், மனம், உயிர் அப்படின்ற தொடர்பு இருக்கோ அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ராசியில பாருங்க எல்லாமே இம் அப்படின்ற ஒரு சவுண்டுல முடியும். மொத்தம் 12 ராசி. அந்த 12 ராசியில 10 ராசி இம் அப்படின்ற ஒளியில தான் முடியும். அதே நட்சத்திரத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா 27 நட்சத்திரத்துல இம் அப்படின்ற சவுண்டு 16 நட்சத்திரத்துல அடங்கி இருக்கு. அதே கிரக நிலையில வந்துட்டீங்கன்னா இம் அப்படின்ற ஒளி 5 கிரகங்கள்ல இருக்கு. இதுல இருக்கிற ரகசியம் என்னன்னா, இம் அப்படின்ற ஒளி மன அமைதியை கொடுக்கும், நிலையான ஒரு தன்மையை கொடுக்கும், நிலையான ஒரு எனர்ஜியை கொடுக்கும், ஒரு ஒளியை கொடுக்கும். நீங்க கூட அப்படியே மனசால சொல்லி பாருங்க. இப்போ அப்படின்றது நீங்க அந்த ஒளி நீங்க அதிக நேரம் சத்தத்தை ஏற்படுத்தலாம். அந்த சவுண்டு ஒரே நிலையா நீங்க கொண்டு போகலாம், ஒரே ஃப்ரீக்வன்சியில நீங்க அமைக்க முடியும். அதே மாதிரி இம்முக்கு அடுத்தது அப்படின்ற சவுண்டும் அந்த நிலைப்பாட்டுல தான் இருக்கு. கட்டளையை குறிக்குது. அதே மாதிரி அப்படின்ற சவுண்டு நம்ம தமிழ் சொற்கள்ல அதிகமா பயன்படுத்துறோம். ஏன்னா அது மனநிலைய ஒருமைப்படுத்தி கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்காக நம்மளோட தமிழ் பாரம்பரியத்துல அந்த அப்படின்ற சொற்கள், அந்த முடிவும் உண்டான சொற்கள், நிறைய விதமான சொற்கள்ல உள்ள புகித்து இருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, தனம், மனம், பணம், குணம், பாவம். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு கட்டுரை எடுத்து இல்ல ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ஒரு தமிழ் அர்த்தம் உள்ள ஒரு புக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்ற சவுண்டு கடைசி எழுத்து அதிகமா முடிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்த அப்படின்ற சவுண்டு நிறைய முடிஞ்சிருக்கும். இப்போ பொதுவா நீங்க ஒரு ஜாதகம் போய் பாத்தீங்கன்னா ராசி பலன், அந்த நாட்கள் உண்டான பலனை பார்க்கலாம்.
அந்த வாரத்துக்கு உண்டான பலன் பார்க்கலாம், மாதத்துக்கு உண்டான பலன்கள் பார்க்கலாம், வருடத்துக்கு உண்டான பலன்கள் பார்க்கலாம். இப்ப இதுல என்னன்னா நாள், வாரம், மாதம், ஆண்டு, இதுலயே பாருங்க இன்ற எழுத்து 2 இதுல வந்திருக்கு. ஆண்டுக்கு இன்னொரு வார்த்தைகள் இருக்கு, வருடம், அப்போ 3. அப்ப நாள் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, தினந்தோறும், அப்ப இம், அப்போ நாளுமே இம்ன்ற சவுண்ட்ல தான் முடியுது. இதுதான் இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம். நீங்க உங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நீங்க போய் ஒரு ஜாதகம் பார்த்தாலோ, ஒரு நேரங்கள் பார்த்தாலோ, இல்ல நம்ம குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தாலோ, இல்ல நீங்க அடுத்த திருமணம் பார்க்கணும்னு நினைச்சாலோ, இதை வச்சுதான் ஜாதகம் கணிக்கப்படும். இது சயின்ஸ், அறிவியல். எப்படி நீங்க ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு மேக்ஸ்ல ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அந்த ஃபார்முலா வச்சுதான் அந்த ஃபுல் அந்த சம்மை டெரிவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இது ஒரு ஃபார்முலா, இதை வச்சுதான் உங்களை கணிக்கிறாங்க. உங்களோட இந்த 4 விதமான இதை வச்சுதான் உங்களை கணிக்கிறாங்க. டிவோர்ஸும் உங்களை ஒரு 4 விதமான வாழ்க்கையில 4 விதமான மாற்றங்களை நீங்க ஏற்படுத்தீங்கன்னா உங்க லைஃபும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். உங்களுக்கும் ஒரு பாதையில உங்களோட வாழ்க்கை பாதையில ஒரு ஒளி கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா சூரியன் 2 விதமா, அதாவது சூரியன்றதை விட இந்த பூமி 2 விதமா டெய்லியும் பிரகாசிக்கும். ஒண்ணு இருள், இன்னொன்னு ஒளி. இருள்ல நம்ம அன்றாட வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கலாம். ஆனா ஒரு உதவி லைட் வெளிச்சுன்ற ஒரு எக்யூப்மெண்ட்டோ ஒரு டூல்ஸ் வச்சுதான் அதை செய்ய முடியும். ஆனா பகல்ல இதெல்லாம் இல்லாம நம்ம அன்றாட வேலைகள் செஞ்சுக்கலாம். ஆனா இயற்கையாகவே ஒரு ஒளியை கொடுக்குது, இயற்கை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. அந்த மாதிரி உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு ஒளி வரணும், ஒரு வெளிச்சம் வரும்னா அது நம்ம தமிழ் டிவோர்ஸ் லைஃப் உங்களுக்காக அது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க. உங்க வாழ்க்கையிலும் ஒரு ஒளியை ஏற்றி நீங்களும் நல்லபடியா வாழ்றதுக்கு உண்டான நெக்ஸ்ட் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க தமிழ் டிவோர்ஸ் லைஃப் மூலியமா ஏற்படுத்திக்கோங்க. இப்போ நீங்க அந்த ஜாதகம் பாக்குறீங்க உங்களுக்கு அப்படின்னா அந்த 4 டைப்ல தான் பார்ப்பாங்க. ஆனா இதை வச்சுதான் உங்களோட முழு வாழ்க்கையும் நிர்ணயிக்கும் பண்ணுவாங்க. இது எல்லாமே நிலையானது கிடையாது, நிலையற்றது. நிலையற்றது அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும், ஒவ்வொரு ராசிகளும், ஒவ்வொரு நட்சத்திரமும் மாறி மாறி சுழன்று கொண்டே இருக்கும். இப்படி சுத்திக்கிட்டு இருக்கப்போ லக்னம் மாறும், ராசி மாறும், நட்சத்திரம் மாறும், கிரக நிலைகள் மாறும். இதெல்லாம் ஒவ்வொரு பொசிஷன்ல ஒவ்வொன்றும் வர வர என்ன ஆகும்னா ஒவ்வொரு பலனை கொடுக்கும். அந்த ஒவ்வொரு பலன் என்னன்றது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கு, ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கு, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கு, ஒவ்வொரு நாள் திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்றதுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம்ன்றது இருக்கு. இது நீங்க அடிப்படையா தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களோட வாழ்க்கை மாற்றத்துக்கு ஒரு தெளிவு வரணுத்துக்காக தான் உங்களுக்கு நான் வெளிப்படையா எல்லாமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நீங்க எந்த ராசி, எந்த லக்னம், எந்த நட்சத்திரம்ன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காக நம்ம ஜாதகம் எல்லாம் பாக்குறோன்ற அப்படின்றதுக்காக நீங்க நம்ம மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணாதீங்க. நாங்க ஜாதகமெல்லாம் பாக்குறது கிடையாது. உங்க வாழ்க்கையவே ஒரு ஜாதகமா அமைச்சு கொடுப்போம். அதுதான் தமிழ் டிவோர்ஸ் லைஃபோட ஸ்பெஷல். நீங்க ஜீரோவா இருக்கிறவங்கள ஹீரோவா மாத்துறோம். உங்க வாழ்க்கைய ஒரு முழுசா டிரான்ஸ்பர்மேஷன் ஏற்படுத்தி கொடுப்போம். அது தமிழ் டிவோர்ஸ் லைஃபோட எங்க டீமோட கடமை. நீங்க தேவைப்பட்டா நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட பலன்கள் எல்லாம் எதுக்காக பாக்குறீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஒற்றை நோக்கத்துக்காக தான் நீங்க இதையும் தேடி போய் இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையா உங்க வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்காக தான் ஜாதகத்தையும் போய் பாக்குறீங்க.
இந்த சூழ்நிலையில இப்படி இருக்குதான் நீங்க உங்க வாழ்க்கைக்கு ஒடிமைச்சு அடுத்த வாழ்க்கையும் வாழ போறோம். இதுதான் தமிழ் டிவோர்ஸ் லைஃபும் உங்களுக்கு கொடுக்குது. உங்க வாழ்க்கைக்கு முன்னெச்சரிக்கையா எந்த பிரச்சனையும் வராம தடுக்கிறதுக்கும், உங்க அன்றாட வாழ்க்கை நிம்மதியா வாழ்றதுக்கும், அதை ஒவ்வொரு நாளாவும், ஒவ்வொரு வாரமாகவும், ஒவ்வொரு மாசமாகவும், ஒவ்வொரு வருஷமாகவும், ஒவ்வொரு வருஷத்துக்கு இத எல்லாத்தையும் நல்லபடியா, அன்பா, அமைதியா, நல்ல மனநிறைவோட உங்க வாழ்க்கை அமைக்கிறதுக்காக தான் தமிழ் டிவோர்ஸ் லைஃப் இயங்குது. இப்போ ஜென்ரலா பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு எனக்கு இந்த நாளே சரியில்லைப்பான்னு சொல்லுவோம். இல்லைன்னா இந்த வாரம் ரொம்ப கஷ்டமா இருந்தது, நான் நினைச்ச காரியம்லாம் நடக்கவே இல்லை, எனக்கு எதுவுமே நல்லதாவே இந்த வாரம் நடக்கல அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அடுத்தது என்ன சொல்லுவான், இந்த மாசமே சரியில்லைப்பா, இந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, சரியா சம்பாதிக்க முடியல, ஒரு மனம் நிம்மதி இல்லை அப்படின்னு. இல்லைன்னா அதையும் தாண்டி சொன்னா இந்த வருஷமே சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்க எதுவுமே புலம்ப கூடாது, இதுல இருந்து தப்பிக்கணும். இந்த மனநிலையிலிருந்து நீங்க வெளியில வரணும், உங்களை காப்பாத்திக்கணும், உங்களோட சூழ்நிலையை மாற்றி அமைக்கணும், உங்களோட பண வரவுகளை அதிகப்படுத்தணும், உங்களோட அன்றாட வேலைகளை சீக்கிரமா செய்யும், உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தணும், உங்களோட உணர்வுகளை நீங்க நல்லபடியா வச்சுக்கணும், கோபம் இல்லாம, பதட்டம் இல்லாம, பயம் இல்லாம இப்படி வச்சுக்கணும். அப்படின்ற மாதிரி இருந்ததுனீங்கன்னா நீங்க தாராளமா தமிழ் டிவோர்ஸ் லைஃபை கான்டாக்ட் பண்ணலாம். இதையெல்லாம் மாற்றி அமைச்சு உங்களுக்கு ஒரு புது விதமான வாழ்க்கையை உருவாக்கி தரது தான் தமிழ் டிவோர்ஸனோட ஸ்பெஷல். டிவோர்ஸ் 1ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.